Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான நம்மளோட ட்ரெடிஷனல் ஸ்நாக் ரெசிபி தான் முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 400 கிராம். இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப கரிஞ்சிர கூடாது, ஒரு பொன்னிறமா வரணும். நல்லா அந்த வாசனையோட பொன்னிறமா வரணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இத வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா இதுல வந்து 1/2 கப் தேங்காய் துருவல் இருக்கு. 1 கப் பாசிப்பயிருக்கு வந்து 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். இதையும் நம்ம அந்த கடாயிலே சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிர கூடாது, லைட்டா நம்ம வறுத்து எடுத்தா போதும். பார்த்து வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் நான் வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். அடுத்தால எனக்கு வந்து நான் பாசிப்பயிறு வறுத்தது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நீங்கள் வந்து சின்ன மிக்சர் ஜார்ல சேர்க்குறீங்கன்னா பாதியா சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் முந்திரி கொத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து எந்த இதில் செய்ய போகிறோமோ அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பரபரன்னு இருக்கணும், ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தால வந்து இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துருந்தேன். உங்கள்கிட்ட சுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து வச்சிடலாம். அடுத்தால வந்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் பாசிப்பயிருக்கு வந்து 1/2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து பாகு பதம்லாம் வரணும்னு வேண்டாம், லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து நல்லா வந்துடுச்சு, அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த மாவில் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ நான் வந்து நம்மளுக்கு கல் மண் எது இருந்தனாக்கி வந்துடும், அதுக்காக தான். இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுறணும். அந்த மாவு எல்லாத்துலேயுமே அந்த வெல்லம் தண்ணி வந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரலன்னா பரவாயில்ல, கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெள்ளை தண்ணி வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்து நான் இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து குட்டியாக தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து மொத்தமாக ஒரு 30 பால்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. அடுத்தால வந்து நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் பாசிப்பயிருக்கு எடுத்திருந்தேன், 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா. அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு தோசை மாவு பேட்டருக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணும். அடுத்தால நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி செய்யணும், நீங்கள் வந்து எள்ளு சேர்க்க வேண்டாம். எனக்கு வந்து எள்ளு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம 3 பால்ஸாக சேர்த்து போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உடனே வந்து கிளறாதீங்க, அப்போ மாவு வந்து பிரிஞ்சு போயிடும். நம்ம போட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் 3 போட கஷ்டமாக இருந்தால் ஒன்றா கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரொம்ப டேஸ்டான முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. முதல்லலாம் நம்மளுக்கு வந்து இந்த தீபாவளி கிறிஸ்மஸ் அப்படிலாம் வந்தனாக்கி ஒரு பெரிய பக்கெட் நிறைய சுட்டு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.